இந்த வாத்தியாரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது சரியா? பிஎட்டில் நாங்கள் படிக்கும்போது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு இருக்குது. அதில் நாங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சரிங்களா? அதாவது ஒரு பிள்ளைய வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கும். சில பேர் ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பாங்க, சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. இந்த கற்பூர புத்தி, வாழைமட்டை புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் கற்பூர புத்தினா ஃபாஸ்ட்டாக கிராஸ்பிங் பவர் அதிகமாக, டக்குன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க. இந்த வாழைமட்டை புத்தி, இந்த பச்சை வாழைமட்டை பத்தசை எரியுமா? எரியாது. அது எவ்வளோதான் நம்ம எரிச்சாலும் எரியாது. அது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். இந்த டியூப்லைட் புத்திம்பாங்க, சிலது மினுக்குன்னு அந்த டயத்தில் புரிகிற மாதிரி இருக்கும், அப்புறம் மினுக்குன்னு பவர் போயிடும். அதே மாதிரி டியூப்லைட் புத்தியும் இருக்கும் சரியா? நிறைய பிள்ளைங்க வந்து சைக்காலஜிக்கலாக இவங்க ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், இவங்க ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுலேயுமே நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில பிள்ளைகள் வந்து துருன்னு ஓவர் ஆக்டிவாக, ஹைப்பர் ஆக்டிவாக, சின்ன பிள்ளைகள்னாலே ஓவராக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நாங்கள் கண்டுபிடிப்போம், இது கிஃப்டட் சைல்டு, இது வந்து ஃபாஸ்ட் லேர்னர், இது ஸ்லோ லேர்னர், இப்படின்னு நாங்கள் கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக நாங்கள் கிரேடிங் போடுவோம். இந்த இதுன்னு அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி கிரேடிங் போட்டு இவங்க இன்ன டைப்பு தான் அப்படின்னு சைக்காலஜியில் கண்டுபிடிப்போம் சரியா? அதனால் ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே ஈஸியாக அனலைஸ் பண்ணி துண்டாக தூக்கிடுவோம். அதனால் வாத்தியார்களை பற்றி சாதாரணமாக இட போடாதீங்க. அதுவும் இல்லாமல் அவரோட கமெண்ட்டில் அவரோட வீடியோ நானும் பார்க்குறேன். எந்த சேனல் வீடியோ பார்த்தாலும் எனக்கு அவ்வளோவுக்கு மைண்டில் இருந்ததில்லை. ஆனால் அவரோட டான்ஸ் வீடியோ, காமெடி, பாட்டு, அவர் சாப்பிட்ற வீடியோனாலும் பரவாயில்ல, அதில் ஒரு அழகு இருக்குங்க. சூப்பராக வீடியோ பண்ணுறாரு. பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் செமையாக பேசுகிறாரு. அவர் ஒரு இன்னசென்ட்டான பியூர் சோல் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த பியூர் சோலை தானே அடித்து நொறுக்குறீங்க. குழந்தை மனசாக வெகுளித்தனமாக இருக்கிறவங்கள நீங்கள் போட்டு அடித்து காயப்படுத்தி கடைசியில் பார்த்தா வேறு லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுறீங்க. நீங்கள் ஒழுங்காக ஒரு வீடியோ போட்டால் பார்க்க மாட்டீங்க. ஒரு சாப்பாடு வீடியோ போடாத அதில் என்ன இருக்குது, கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் அந்த வீடியோக்களுக்கு நீங்கள் தான் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு சாப்பாடுங்கிறது எப்போதுமே எல்லா மக்களோட உணர்வுலையும் கலந்துருக்கு. சாப்பிடாம மனுஷன் வாழ முடியாது சரியா? அப்போ அவர் சாப்பாடு வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறீங்க, நிறைய லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக விளாக்ஸு இந்த மாதிரி சாப்பாடு வீடியோவாக போடுறாரு. அவருக்கு அந்த விஷயம் பிடிக்கும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் பிடிக்குங்க. அவர் ஆக்டிங், டான்ஸ்லாம் பண்ணுறாருன்னா பிஎட்டில் அதெல்லாம் ரசித்து பண்ணியிருப்பார். இந்த நாடகம், வேஷம் போடுறது அதெல்லாம் அவருக்கு புதுசு கிடையாது. பிஎட்டில் நாங்கள் எல்லாமே மாறு வேஷம் எல்லாமே அதுக்குன்னு உண்டு. ஆனால் என்ன, ஒரு தடவை ஏரோபிக்ஸ் டான்ஸ் வந்து நான் ஜும்பாலாம் பழகியிருந்தேன். ஒரே ஒரு தடவை எனக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்னோடய சைஸுக்கு ட்ரெஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸல் சைஸ் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் ஸ்லிம்மாக இருக்கா, நம்ம கொஞ்சம் ஏஜ்டு அப்படிங்கிறதுனால அந்த சின்ன பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறமே நம்ம பண்ண முடியாது. ஆனால் எனக்கு டான்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு, ஆடணும்னு ஆசை தாங்க. ஒரு ஸ்டேஜாவது கிடைக்காதான்னு எங்கிற நாளில் உண்டு. அதே மாதிரி தானே அவரும் நினச்சிருப்பாரு. எனக்கு இன்னமும் அந்த ஆசை இருக்குது. நான் வந்து உள்ளதை சொல்ல போனால் இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை, உண்மையான சீக்ரெட்டை சொல்கிறேன். நான் வெயிட் லாஸ் பண்ண ரகசியமே டான்ஸ், ஃபாஸ்ட் பீட்டு சாங்க்கு டான்ஸ் பண்ணி தான் வெயிட்டை குறைச்சேன். அது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் யோகா, பிராணாயாமம், மெடிடேஷன் வந்து 4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன். அப்புறம் வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி தான் நான் வெயிட் லாஸே பண்ணேன். 10 kg லாஸ் பண்ணேன். அதுவும் ஒரு வருஷத்தில் சரியா? டயட், நார்மல் டயட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இன்டர்மீடியட்டில் ஃபாஸ்ட் பண்ணேன் சரியா? அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் வாத்தியார்களை பற்றி சொல்கிறது காரணமே இருக்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறதுக்குள்ளேயும் உயிர் போய் தான் வரும். சில பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறதுக்கு அவங்களுக்கு கதை சொல்லணும், படம் வரையணும், அடுத்து ஆடணும், பாடணும். அவங்க விளையாட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஒரு செஸ்ஸோ, கேரமோ, இதுலையா அந்த விளையாட்டு முறைப்படி அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டு கொண்டு போய் அந்த பிள்ளைகளோட அட்டென்ஷனை கொண்டு வரணும். அதே மாதிரி தான் வாத்தியார்கள் அட்டென்ஷன் கிராபிங்கை தான் அவர் பண்ணுறாரு.
நீங்கள் அது அவர் பொம்பளை மாதிரி பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சரியா? வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை கேட்டு வெம்பி விடாதே அப்படின்னு பட்டுக்கோட்டையார் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பேட் கமெண்ட் பண்ணாலும் அவருக்கு அது மைண்டு வரைக்கும் கொண்டு போக மாட்டார். ஆனால் அவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கும் ஒரு ஹியூமன் தானே, ஒரு வலி இருக்கும்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மாவை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. வாயால் காது கொண்டு கேட்க முடியாத வார்த்தைகளெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசும்போது நீங்களும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க தான். உங்கள் வீட்லேயே உங்கள் அப்பா இறந்தாங்கன்னா உங்களை மற்றவங்க அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் எக்ஸ்ப்ரெஷன் பொம்பளமே இருக்கா, டான்ஸ் அப்படி இருக்கா, எதுக்கு அதெல்லாம் பார்க்குறீங்க? அவரோட டேலண்ட்டை பாருங்கள். அவர் என்ன சாங் செலெக்ஷன் சூப்பராக ஆடுறாரு. அவர் எப்படி வேணாலும் ஆட தெரியாமல் ஆடட்டுமே, ஆனால் ஆடணும்னு ஒரு தைரியம் இருக்குல்ல. நம்மளாம் ஒரு ரோட்டில் உருண்டு புரண்டு ஆடுவோமா, காமெடி பண்ணுவோமா சொல்லுங்கள்? நம்ம செஞ்சுருவோமா? மற்றவங்கள பற்றி பேட் கமெண்ட் தான் பண்ண தெரியும். ஆனால் நமக்கு ஒரு இதுலேயும் கூறு இல்லை. பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள மட்டும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கூறு இல்லாத அதாவது என்ன வேலை வெட்டி இல்லாதவங்க தான் அடுத்தவங்களையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? முதல்ல உங்கள் முதுகில் உள்ளதை பாருங்கள், அடுத்தவங்களும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கா, ஒழுங்காக படிக்க, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒழுங்காக தான் இருக்கோமாங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். மற்றவங்கள பேசும்போது ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம்னு யோசித்து பேசணும். ஒரு கமெண்டில் பேசும்போது கூட உங்களால் ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த முடியலைன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. உங்களோட தரம் அதுலேயே தெரியுது. ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தைகளோட தரம் அவங்க வளர்ப்பில் தெரியணும். அவங்க என்ன ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தையிலே அவங்க எப்படியாப்பட்ட குணம் தெரிஞ்சு போயிடும். உங்களோட கேவலமான குணத்தை கமெண்டில் வன்மத்தை விதைக்கிறீங்க. ஆனால் அவர் அதை கூட பாசிட்டிவாக எடுத்துகிட்டு டான்ஸு, பாட்டு, காமெடின்னு அவர் எங்கே சுற்றினாலும் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி போட்டாலும் சரி அவரோட டீச்சிங் கண்டென்ட்டுக்கு தான் வர்றாரு. டீச்சிங் வீடியோ போடாமல் ஒரு நாளாவது இருக்காரா வாரத்தில்? போய் பாருங்க பார்ப்போம். நானும் ஒரு சேனலுக்கு போய் பார்த்தேங்க. பிளாக்ஸ் டைப் ஸ்டோரி டெல்லிங் அவருக்கு ஆக்சுவலாகவே டீச்சர்ஸ்க்கு வரும். அது கதை சொல்கிறது, அவரோட லைஃப் ஸ்டைல் வீடியோ தான் அவர் போடுறாரு. அவர் சேனலில் அவரோட லைஃப்பை அவர் சாப்பிட்றது, சமையல் பண்ணுறது, அவன் அப்பா அம்மா காட்டுறது, அதுதானே அவர் பண்ணுவார். அவர் லைஃப்பில் எது இருக்கோ அதுதானங்க போட முடியும். இதில் போய் நீங்கள் தப்பாக பேசி கமெண்ட் பண்ணி ஒருத்தர் மனசை காயப்படுத்துறீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஒருத்தரை காயப்படுத்தி கேவலப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? நீங்கள் கேவலப்படுத்தி கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவரை வளர்த்து தான் விடுறீங்க. அவர் மேலே 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 போய்கிட்டே இருப்பார். எல்லா காலேஜுக்கும் அவரை கூப்பிடுவாங்க. டேலண்ட் உள்ள ஆட்களை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. உங்களை மாதிரி வெட்டி நியாயம் பேசி கமெண்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். உங்களையா கமெண்ட்டில் உங்களையா காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க? நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜுக்கு என்னைக்காவது சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கீங்களா? அந்த சான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கா? நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டீங்க. சோம்பேறி விளையாட்டு இருந்திருப்பீங்க. நல்லா வயிறு புடைக்கி தின்னுட்டு தூங்கியிருப்பீங்க. நீங்கள்லாம் எந்த வாத்தியாரையும் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்குலாம் அருகதையே கிடையாது. நான் சொல்கிறேன், அந்த வாத்தியார் தங்கத்துலேயும் தங்கம், கோல்டு, பத்திரமாத்து தங்கம். இப்போ உள்ள குடியாரங்க இருக்கிற உலகத்தில் பொண்டாட்டியை போட்டு பாடப்படுத்துகிறவனுங்க, சந்தேகப்படுறவனுங்க, பொண்டாட்டியோட சம்பளத்தில் காலம் கழிக்கிறவனுங்க மத்தியில் அந்த சுரேஷ்குமரன் வாத்தியாருக்கு ஒரு சல்யூட். அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். உண்மையிலே அவரோட வீடியோ பார்த்தோன்னே, எந்த சேனல் பார்த்தாலும் அவரோட வீடியோ பார்த்தோன்னே காமெடி, இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தாலும் சிரிச்சிருவேன். என்னையே மறந்து நான் சிரிப்பேன். ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீச்சர், நல்ல டேலண்ட் உள்ள டான்ஸர். அது என்ன சொல்கிறது, அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. பிள்ளையில எப்படி சூப்பராக சொல்லிக் கொடுக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஆடுறாரு, பாடுறாரு. அவருக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனும் ஒன்று வேணும்லாங்க. அது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அவருக்கு அதுதான் மைண்ட் ரிலாக்ஸேஷன். அவர் சம்பாத்தியம் பண்ணுறாரு சொல்கிறீங்களே, அவர் கஷ்டப்படாமல் யாராலையும் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் சம்பாத்தியம் பண்ண முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் ப்ரமோஷன் பண்ணுறாரு சொல்கிறீங்க, அவருக்கு பேச்சு திறமை இருக்குது. பேச்சு திறமை இருக்க போய் தானே ப்ரமோஷன் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுறாரு. யூடியூப்லேயே அந்த ப்ரமோஷன் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அஃபிலியேட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. ஏங்க, யூடியூப்லேயே பிஸ்னஸ்க்காண்டி தான் சேனலே ஆரம்பிக்காங்க. பிஸ்னஸ் பர்பஸ் தான் எல்லோரும் வருவாங்க.
இப்போ ஒரு வாத்தியார்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ரூல்ஸ் போடுறதுக்கு நீங்கள் யார்? அப்போ அடுத்தவங்களுக்கு ரூல்ஸ் போடுவீங்க, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க பாப்போம். எனக்குலாம் அவர் சேனலில் இப்போ கமெண்ட்டு, அவர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் நான் அவரோட ஃபேன் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக அவரோட வீடியோ எப்போவுமே பார்ப்பேன், லைக் கமெண்ட்லாம் போட்டதில்ல. ஆனால் இப்போ அது அவரை பற்றின இவ்வளோ வன்மமாக வரும்போது, கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது, அவரோட வீடியோஸ் தொடர்ச்சியாக நானும் பார்த்துட்ருக்கேன். சூப்பராக சாங்ஸு, டான்ஸு, பாட்டு, அவருக்குள்ளே 1008 திறமைகள் இருக்குங்க. ஒரு இன்னசென்ட்டாக உள்ள மனுஷன். ஒரு நல்ல பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணி அவரும் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாருன்னு கண்டிப்பாக அவர் நல்லா வச்சு பார்த்துக்கிடுவார். இந்த பொண்டாட்டி துட்டில் வாழ்ந்து சந்தேகப்பட்டு அடிக்கிறவனுங்க இருக்கானுங்க பாருங்க, நம்மளோட நல்லா வளர்ந்துட்டா பொறாமப்பட்டு